லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த தேர்தல் அதிகாரி முறைகேடில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்து பாஜக வெற்றி பெற முயற்சி செய்யுது அப்படின்னு இந்தியா கூட்டணி கட்சிகள், எதிர்க்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து தேர்தல் ஆணையமும் இதற்கு துணை போகுது இந்த வாக்குப்பதிவு இயந்திர முறைகேடுல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்கல்ல. இது இரண்டையும் எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, இப்போது அந்த மேயர் தேர்தலை பொறுத்தவரையிலே சண்டிகரிலே ஆம் ஆத்மி கட்சி தான் வெற்றி பெறும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஏனென்று சொன்னால், போதுமான மாமன்ற உறுப்பினர்களை மாநகராட்சிக்கு அந்த கட்சி பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த கட்சி தான் மேயர் தேர்தலில் வெற்றி பெறும் என்பது எல்லோருடைய கணிப்பாகவும் இருந்தது. ஆனால் நியமன உறுப்பினர்களை நியமித்ததிலேயே முறைகேடு நடந்தது என்பதுதான் பிரதானமான குற்றச்சாட்டு. எதன் அடிப்படையில் அந்த நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள்? அவர்கள் கட்சி சார்பற்றவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு முன்பு நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கட்சி சார்பற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியோடு மிகுந்த அணுக்க உறவுகளை மேம்படுத்தக்கூடிய, அணுக்க உறவுகளில் இருக்கக்கூடிய 4 பேரை அதற்கு நியமன உறுப்பினர்களாக நியமித்ததிலேயே ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை எல்லோரும் யூகித்தார்கள். அதன் அடிப்படையிலே அந்த தேர்தல் நடத்திய அதிகாரி அனில் மிஸ் அவர்கள் இந்த தேர்தலையே முறைகேடாக நடத்திவிட்டார் என்பதுதான் ஆம் ஆத்மி கட்சி தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட செய்தி. இதுவரை இந்திய வரலாற்றில் தேர்தல் அதிகாரி நீதிபதியால் விசாரிக்கப்பட்ட வரலாறு என்பதே கிடையாது. தேர்தல் அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக எப்போதும் நடந்து கொள்வதில்லை. அவர்கள் எப்போதுமே நடுநிலைமையை பாதுகாக்கக்கூடியவர்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகள் 2 துருவங்களாக இருக்கிற அரசியலாக இருந்தாலும் சரி, தேசிய கட்சிகளினுடைய அரசியலாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த தேர்தல் அதிகாரி முழுமையாக தன்னுடைய அதிகாரத்தை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்புக்கு பயன்படுத்தி விட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு இப்போது நிரூபணமாகி இருக்கிறது. இந்த வீடியோ காட்சிகள், சிசிடிவியில பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகள்லயே அவர் அந்த வாக்குச்சீட்டினுடைய பிரதிகளை எடுத்து அதுல இன்டு மார்க் பண்றார். அதாவது தவறு என்று சொல்லி மார்க் பண்றாங்க இல்லையா, அந்த மார்க்க செய்திருக்கிறார்கள், அது பதிவாகி இருக்கிறது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். எதற்காக இதை செய்தீர்கள் என்று சொல்லி. அப்போ அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னு சொன்னா, இதையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மார்க் பண்ணிருக்கிறோம். அதுல நான் ஒன்னும் தவறாக மார்க் பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா எல்லா வாக்குச்சீட்டுகளிலும் அதை செய்திருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. இதைத்தான் 3 நீதிபதிகள் அமர்வு, மாண்புமிகு நீதிபதி சந்திராசூட், அதே போல மனோஜ், அதே போல நீதிபதி பிரதிவாலா 3 பேரும் ஒரு சேர விசாரித்து இப்போது இந்த தேர்தல் அதிகாரி ஒரு நடத்தை விதிமுறையை கையாண்டிருக்கிறார், ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார் என்கின்ற ரீதியில் ஒரு கண்டனத்தை தெரிவித்து, இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டு நெறிமுறையை நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னு கேட்டா, இவர் மீது நீங்க வழக்கு தொடருங்க என்று சொல்லி ஆம் ஆத்மி கட்சியினுடைய பெட்டிஷனருக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. யார் அறிவுறுத்துகிறார்? விசாரித்திருக்கிற நீதிபதி. இதுவரை நீதிபதிகள் விசாரணை அதிகாரியை ஒரு தண்டனை குற்றவாளியாக கருதி இவர் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொன்னதே கிடையாது. 2 செய்திகளை இப்போது சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, தேர்தல் அதிகாரி முறைகேடில் ஈடுபட்டார் என்பதை தேர்தல் அதிகாரியே நீதிபதிகள் விசாரித்திருக்கிறார்கள் என்கின்றது செய்தி, புதிய செய்தி. 2வது புதிய செய்தி, தேர்தல் அதிகாரி மீது நீங்கள் வழக்கு தொடருங்கள் என்று நீதிபதிகளே சொல்லி வழிகாட்டு நெறிமுறையை சொல்கிற அளவிற்கு இப்போது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கையின் மூலமாக பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க இவிஎம் கதையை சொன்னீங்க. இந்த சந்தேகம் தன்னியல்பாகவே நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. காரணம் என்னவென்று கேட்டால், அண்மையிலே பட்ஜெட் கூட்டத்தொடர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. எந்த கவர்ச்சிகரமான திட்டங்களும் இல்லை. பழைய திட்டங்களை என்னென்ன நிறைவேற்றி இருக்கிறோம் என்கின்ற அந்த அறிவிப்புகளும் இல்லை. மாறாக மோடி ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தையே நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் நின்று நடத்தி கொண்டிருந்தார். என்ன சொன்னார்? எதிர்க்கட்சிகள் இல்லாத நாடாளுமன்றம் அமையும் என்று சொன்னார். நீங்கள் மக்களுக்கு எந்த நலத்திட்டத்தையும் அறிவிக்கவில்லை. மக்களுக்கு அறிவிக்க போகிற நலத்திட்டங்கள் குறித்து கவர்ச்சிகர அறிவிப்பு. எப்போதுமே தேர்தலுக்கு முன்பாக வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் நிறைந்திருக்கிற பட்ஜெட் கூட்டத்தொடராகத்தான் இருக்கும். அது சட்டமன்றத்துக்கு நடைபெறுகிற தேர்தலாக இருந்தால் சட்டப்பேரவையில் அந்த பட்ஜெட் இருக்கும். நாடாளுமன்றத்துக்கு நடைபெறுகிற தேர்தலாக இருந்தால் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுகிற பொழுது
கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்வார்கள். உங்களுக்கு இதற்கு முன்பு 2004ஆம் ஆண்டு தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக இடைக்கால பட்ஜெட்டை வாஜ்பாய் அரசு தாக்கல் செய்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியோட அரசு. அப்போதுதான் அந்த தங்க நாற்கரச்சாலை திட்டத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்றி தந்தார்கள் என்பதை துணை பிரதமராக இருந்த இன்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய எல்.கே. அத்வானி பேசினார். அதன் பிறகு வாஜ்பாய் பேசினார். அதன் பிறகு ஏராளமான திட்டங்கள், சேது சமுத்திர திட்ட பணிகளிலே என்னென்ன நடைபெற்றிருக்கிறது என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். இப்படி இந்த அரசு எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களுக்கு திட்டங்களை செய்திருக்கிறது என்பதை சொல்லி வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிரதமர் இதுவரை என்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது என்பதையும் சொல்லவில்லை. கவர்ச்சிகர பட்ஜெட் என்று சொல்லத்தக்க விதத்தில் எந்த புதிய அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளை பார்ப்பதற்கு நேரம் இல்லாத பிரதமர் இங்கிருந்து புறப்பட்ட அமீரகத்துக்கு சென்று கோயில் கட்டுகிற பணியை பார்வையிடுகிறார். இந்த நாட்டினுடைய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிற விவசாயிகள் அவர்களை சந்திப்பதற்கு இந்த பிரதமருக்கு நேரமில்லை. அவர்களை சந்திப்பதற்கு பிரதமருக்கு நேரமில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. பிரதமருக்கு கீழ் இயங்கக்கூடிய விவசாயத்துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார், இது குறித்த பேச்சுவார்த்தையை நாங்கள் யாரிடம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகளிடம் இல்ல, பங்குதாரர்களிடம், அதாவது அந்த ஷேரை வாங்கி இருக்கிறாங்க இல்லையா, அந்த கொள்முதலை செய்து விற்பனை செய்கிறார்கள்ல, யாரிடத்துல குறைந்தபட்ச ஆதார விலை கேட்கிறார்களோ அவர்களிடத்திலே தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று ஒரு கார்ப்பரேட் அரசு போல இந்த அரசு பேசுகிறது. அதுவும் எப்போது பேசுகிறது? ஓரிரு நாளில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடலாம் என்கின்ற நிலை இருக்கிற இந்த நேரத்தில் பேசுகிறது என்று சொன்னால் இவர்கள் மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கவில்லை. மக்களை நம்பி தேர்தல் சந்திப்பதாக இருந்திருந்தால் இவர்கள் பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பார்கள். அல்லது இவர்கள் செய்த செய்திகளையாவது, ஏற்கனவே நீங்க குஜராத் மாடல், ஊபி மாடல்னு பல கட்டுக்கதைகளை சொல்கிறீர்களே, அந்த கட்டுக்கதைகளையாவது நாடாளுமன்றத்தில் பேசினீர்களா? இல்லை. எனவே இவர்களிடத்திலே ஒரு மமதை இருக்கிறது, ஒரு அதிகார திமிர் இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், இவிஎம் மிஷினை எப்படியாவது கையகப்படுத்தி அதன் மூலமாக 400க்கும் மேற்பட்ட இடங்களை நாம் பெற்றுவிடலாம் என்கின்ற அந்த கணிப்பில் தான் இவர்கள் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் எதிர்க்கட்சியினுடைய பிரதானமான குற்றச்சாட்டு. இந்த அரசே சாட்சி சொல்கிறது, நாம் சொல்லவில்லை. இந்த அரசே சொல்கிறது. தேர்தல் நேரத்தில் ஒரு அரசு எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக வேண்டிய நேரம் இது. ஒரு அரசு மக்கள் குறித்து எந்த அளவுக்கு அச்சப்பட்டு சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் இந்த அரசுக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறதா? இந்த அரசு அப்படி ஏதாவது சிந்தித்துக் கொண்டிருப்பதாக ஒரு அணு அளவாவது நாம் பார்க்கிறோமா? இல்லையே. பிரதமருக்கு தேர்தல் பற்றிய கவலையே இல்லை என்று சொன்னால், எங்க இடத்துல இவிஎம் மிஷின் இருக்கு, நீ ஓட்டு போட்டா என்ன, போடலைன்னா என்ன, வெற்றி பெற போவது நாங்கள் தானே, உன்னை எதற்கு நான் சந்திக்க வேண்டும், உங்களுக்கு எதற்கு நான் நலத்திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த அதிகார திமிரில் இருந்து கொண்டு மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அவர்கள் இவிஎம்ஐ மட்டும் தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவிஎம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த தேர்தலையே புறக்கணித்து விட்டு ஓடுகிற அளவிற்கு ஒரு அச்ச உணர்வு அவர்களுக்கு ஏற்பட்டு போய்விடும் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் இப்போது வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. ஒருபுறம் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் பாஜக அரசு அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. தேர்தல் ஆணைய முறைகேடுகளை பற்றி தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சிகள் முறையிட்டாலே, அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது குறித்து கருத்து கேட்கக்கூட தேர்தல் ஆணையம் விரும்பலன்னு சொல்கிறாங்க. 400 இடங்களை கைப்பற்றும்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி வேண்டாம் தேர்தல் ஆணைய நியமனத்தில் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகளிடம் கருத்து கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நடக்குது இல்லை, இதற்கெல்லாம் அடுத்து என்ன போகும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு தேர்தல் ஆணையரினுடைய நியமனத்தில் இந்த அரசு காட்டி இருக்கக்கூடிய முகம் என்பது ஒரு கோர முகமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர், ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர் அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய வேறு யாராவது பிரதிநிதிகள், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, இவர்கள் 3 பேரும் வெவ்வேறு கருத்துடையவர்களாக இருப்பார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அரசியல் சார்பற்றவராக இருப்பார். எதிர்க்கட்சி தலைவர் அரசுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருப்பவராக இருப்பார். எதிர்க்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சி ஆகிவிடக் கூடாது என்கின்ற அந்த மனநிலை கொண்டவர்களாக ஆளுங்கட்சியினுடைய தரப்பு இருப்பார்கள். இது 3 வெவ்வேறு டைமென்ஷன்ல சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமைகள் நிறைந்திருக்கக்கூடிய அவையாக இருந்தால்தான் ஒரு பொது நபரை தேர்ந்தெடுக்க முடியும். இதுல 2 அல்லது 3மே ஒரே கருத்து வந்தால் மட்டும்தான் தேர்தல் ஆணையரை நியமிக்க முடியும். அதுதான் அதிகபட்சமான ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியினுடைய பங்கு. ஒருவரே நியமித்து விட முடியாது. இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை அதிலிருந்து அப்புறப்படுத்துவதன் மூலமாக ஒரு நடுநிலையாளரை அந்த களத்திலிருந்து வெளியேற்றி விட்டீர்கள். இப்போது எதிர்க்கட்சிகளினுடைய குரல் என்பது எடுபடாமலேயே போய்விடும். காரணம், அந்த இடத்துக்கு ஆளுங்கட்சியின் சார்பில் ரெப்ரசன்டேஷனை கொண்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம். அப்போ
நீங்க கொண்டு வந்து நியமிக்கக்கூடிய பிரதிநிதியும் ஆளுங்கட்சியினுடைய பிரதமரும் ஒரு சேர முடிவெடுத்து விட்டால் எதிர்க்கட்சி தலைவருடைய குரலுக்கு அங்கே எங்கே மதிப்பு இருக்க போகிறது? எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிற தேர்தல் ஆணையரை எப்படி நியமிப்பார்கள்? மெஜாரிட்டி என்பது கிடைக்காமலேயே போய்விடுகிறது. இவர்களுக்கு 2 மெஜாரிட்டி கிடைத்து விடுகிறதே. எதிர்க்கட்சியினுடைய தரப்புக்கு ஒரு குரல் தானே இருக்கிறது. அது இயல்பாகவே தோல்வி அடையுமே. இந்த திட்டத்தை தான் அவர்கள் வகுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினார்கள். அப்படி என்று சொன்னால் தேர்தல் ஆணையர் என்பவரும் எப்படி இப்போது அமலாக்கத்துறையிலிருந்து எல்லா துறைகளும் தன்னாட்சியாக இயங்கிக் கொண்டிருந்த அட்டானமஸ் பாடி என்று இந்திய துணை கண்டத்தில் நாம் எதையெல்லாம் அடையாளப்படுத்தி காட்டினோமோ, இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் நீதித்துறையிலிருந்து எல்லா துறைகளையும் எப்படி நாம் அடையாளப்படுத்தினோமோ, சிபிஐ வரை, ராவ் வரை, உளவுத்துறை வரை, இப்போது எல்லா துறைகளையும் தன்னகப்படுத்தி இருக்கிறது இந்த அரசு என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். உங்களுக்கு இந்த துறைகளை எல்லாம் இவர்கள் கையகப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த அரசு இவ்வளவு பெரிய மெத்தன போக்கோடு செயல்படுவதற்கான ஒரு அதிகார பலம் அவர்களுக்கு கிடைத்திருக்காது. ஏனென்று சொன்னால் மக்கள் குறித்து சிந்திப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த அச்ச உணர்வு இருக்கும். இவர்கள் மக்கள் குறித்து சிந்திப்பவர்கள் அல்ல. மாறாக எல்லா துறைகளையும் தன்மையப்படுத்தி கொண்டிருப்பவர்கள். இப்ப இந்த தேர்தலை இவர்கள் எப்படி நியாயமான முறையில் நடத்துவார்கள் என்கின்ற சிந்தனை எப்படி வரும்? நீங்க தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே அந்த தவறு செய்திருக்கிறீங்க. தேர்தல் ஆணையரே உங்களுடைய ஆளாக இருக்கிறார். நீங்க இவிஎம் மிஷினை நம்பித்தான் நீங்க போட்டியிடுறீங்க. அந்த காலகட்டத்தில் தேர்தல் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தயாரிக்கக்கூடிய அந்த பெல் நிறுவனத்துல கூட பாஜக காரங்க தான் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்ல, எதிர்க்கட்சிகள் அந்த மின்னணு இயந்திரம் தயாரிக்கப்படுவதில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று 6 மாதத்துக்கு முன்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினார். ஆனால் அவையிலே அதற்கெல்லாம் பதில் சொன்னார்களா? அதற்கு ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு அமைச்சராவது எழுந்து அந்த சந்தேகத்தை அரசு தீர்த்து வைக்கும் என்று பேசினார்களா? பேசவில்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கப்படுவதில் முறைகேடுகள் நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்களித்தவர்கள் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒப்புகை சீட்டு தரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறதா இல்லையா? அது குறித்து ஏதாவது ஆய்வு கூட்டங்களை இவர்கள் நடத்தி இருக்கிறார்களா? ஆய்வு கூட்டங்கள் நடத்தியது மட்டுமல்ல, ஏதாவது கருத்து கேட்பு கூட்டங்களையாவது ஆங்காங்கே நடத்தியிருக்கிறார்கள். வாக்காளர் பட்டியலை கூட பல இடங்களில் வட மாநிலத்தில் எதிர்க்கட்சிகளை அழைத்து வழங்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் வழங்கப்பட்டிருக்கிற வாக்காளர் பட்டியலை கூட முறையாக விநியோகிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் சமீபத்தில் எழுப்பினார். அந்த குரலுக்கும் எந்த பதிலும் இல்லை. எனவே இவர்கள் தேர்தலை முறையாக நடத்த மாட்டார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை இவர்களே மக்களிடத்திலே விதைக்கிறார்கள். இவர்களே எதிர்க்கட்சிகளிடத்திலே விதைக்கிறார்கள். நாங்கள் நடத்துவது தான் தேர்தல், நாங்கள் நடத்துகிற முறையில் தான் தேர்தல் நடைபெறும். இந்த தேர்தலில் நீங்கள் பங்கேற்க இஷ்டம் இருந்தால் நீங்கள் பங்கேற்கலாம், இல்லை என்று சொன்னால் தேர்தலில் இருந்து நீங்கள் அப்புறப்பட்டு வெளியில் நிற்கலாம். ஆனால் உங்களுடைய குரல்களுக்கெல்லாம் நாங்கள் மதிப்பளிக்க மாட்டோம் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இப்போது இந்த தேர்தல் நோக்கி இந்த அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருபுறம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய அனைத்து துறைகளையும் பாஜக தன்வசப்படுத்திடுதுன்னு சொல்றாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் கூட பாஜகவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாஜக அரசு இப்போ மோடி தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணியை உடைக்கிற வேலையை ஈடுபடுறாருல. வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல முறைகேடு நடப்பதா சொல்லப்படுது. ஆனாலும் தொடர்ந்து இந்த இந்தியா கூட்டணியை உடைக்கிற வேலைகளிலும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் நீங்க இவிஎம் மிஷினை கையகப்படுத்தினாலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி 10 இடங்களில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று விட்டால் மக்களுக்கு இது அம்பலப்பட்டு போய்விடும். மக்கள் இதை தேர்தலாகவே கருத மாட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்க என்ன செய்யலாம்னா, கோயம்புத்தூர்ல கன்னியாகுமரியில வெற்றி பெற்றது மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம். வேற நாகப்பட்டினம் போன்ற தொகுதிகளிலோ அல்லது மத்திய சென்னை போன்ற தொகுதியிலோ அல்லது கடலூர் போன்ற தொகுதிகளிலோ பாரதிய ஜனதா கட்சி இவிஎம் மூலமாக வெற்றி பெற்றது என்று அறிவித்தால் மக்கள் ஏற்பார்களா? மக்கள் வீதிக்கு போராடி விடுவார்கள். இதுதான் நிலைமை. இதே போன்றுதான் கேரளாவிலும். கேரளாவில் நீங்க ஏதாவது ஒரு தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதா அறிவிக்க முடியுமா? ஏன் நீங்க டெல்லி உள்ளாரையே ஏதாவது ஒரு இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி வெற்றி பெற்றதா அறிவிக்க முடியுமா? முடியாது. இப்போ எதிர்கட்சிகள் பலமாக இருக்கிறார்கள். டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சி, கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம், அதே போன்று அண்மையிலே சிறை கொட்டடிக்குள் பூட்டப்பட்டாலும் நான் இந்தியா கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவேன் என்று சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிற ஹேமந்த் சோரன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணியை கட்டி எழுப்பி விட்டார்கள். பல பிளவுகள் வரும் என்று சொன்னார்கள். நிதிஷ்குமாரை மட்டும்தான் மிரட்டி அழைத்து செல்ல முடிந்தது. அதிலும் நிதிஷ்குமாரை அழைத்து சென்றது கூட சரிதான் என்கின்ற அளவிற்கு
இப்போது ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய அரசியல் பீகாரில் ஓங்கி இருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. எனவே இவர்கள் வேறு மாநிலத்தில் எந்த வகையிலும் அரசியல் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்களில் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் இருக்கிற மாநிலங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இந்தியா கூட்டணி தருகிறது. எனவேதான் இந்தியா கூட்டணி எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் சிறை கூட்டணிக்குள் பூட்டப்பட வேண்டும் என்பதில் மோடி முனைப்போடு இருக்கிறார். அதனால்தான் அரவிந்த் கெஜ்ரிவாலை மிரட்டி பார்த்தார். அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு தயாராக இல்லை. சிறை சென்றாலும் பரவாயில்லை என்கின்ற எண்ணத்தில் தான் இருந்தார். இப்போது ஹேமந்த் சோரனை சிறைக்குள் பூட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இப்போது சிறையில் பூட்டி இருப்பது கூட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முக்தி மோர்ச்சா கட்சியினுடைய அரசை வீழ்த்திவிட்டு பாரதிய ஜனதா கட்சியை கொள்ளைப்புற வழியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான். நிதிஷ்குமார் இடத்திலே அவர்கள் வெற்றி பெற்றதை போல இங்கே வெற்றி பெறுவோம் என்று கருதினார்கள். ஆனால் சிறைக்கு செல்கிற கடைசி நிமிடம் வரை அவர் உறுதியாக இருந்து சம்பாய் சோரனை மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார். இப்போது கூட கொள்கை உறுதிப்பாட்டோடு அந்த கட்சி இருக்கிறது. இன்னொன்று, இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க ஒரு 2 வார காலமானா, இந்த பாரத் நியாயா யாத்திரை போய் கொண்டிருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் இந்த பயணத்தில் மேற்கு வங்கத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துவார் என்று எல்லோரும் கருதினார்கள். ஆனால் அவர் அப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தவில்லை. மாறாக கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி வெளியேறி இருக்கிறார் என்று சொல்கிறார். மம்தா பானர்ஜி கூட்டணியில் இருந்து வெளியேறவில்லை. மிக தெல்ல தெளிவாக அவர் பேசினார் பத்திரிகையாளரிடத்திலே. அவர் சொன்ன செய்தி, பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துகிற யுத்த களத்தில் முதல் அணியாக திரிணாமுல் காங்கிரஸ் நிற்கும். தொகுதி பங்கீட்டில் நாங்கள் பங்கேற்கவில்லை, இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். இது ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு. அவர் கோபம் இருப்பது உண்மையாக இருந்திருந்தா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் என்றே அவர் சொல்லி இருப்பார். இந்த கூட்டணிக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருப்பார். மாறாக அவர் அப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கவே இல்லை. இப்போதும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த கட்டமா உத்தரப்பிரதேசத்துல போய் ராகுல் காந்தி பேசி இருக்கிற செய்தி இப்போது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் எதன் அடிப்படையில் பேசினார் என்று கேட்டால், இந்தியா கூட்டணி என்கின்ற அந்த பலத்தின் அடிப்படையில் பேசினார். அவர் என்ன பேசினாரு? ராமர் கோயில் கட்டி இருக்கிறீங்க, ராமர் கோயில் மூலமாக வருவாய் வருவதாக கதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், மகிழ்ச்சி தான். ஆனால் ராமர் கோயிலுக்கு ஒரு ஏழை கூட வருவதாக தெரியவில்லையே. வருகிறவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாகவும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் அதிபர்களாகவும் நடிகர்களாகவும் கிரிக்கெட் வீரர்களாகவும் உலக புகழ் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்களே. அப்படி என்று சொன்னால் இந்த கோவில் யாருக்காக கட்டப்பட்ட கோயில்னு அண்மையில் ஒரு கேள்வியை எழுப்பினாரா இந்தியா உத்தரப்பிரதேசத்தில்? இதுவரை பாரதிய ஜனதா கட்சியால் பதில் சொல்ல முடிந்ததா? இதுவரை ஆளுகிற தரப்பால் பதில் சொல்ல முடிந்ததா? யோகி ஆதித்யநாத் வாய் திறந்தாரா? இப்ப இந்த கேள்வியை எழுப்புகிற துணிச்சல் ராகுல் காந்திக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், இந்தியா கூட்டணி என்கின்ற பலம் நிறைந்த அணி இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே எந்த கேள்வியை இந்த அரசை நோக்கி எழுப்பினாலும் எந்த பிரச்சனையும் நாம் சந்திக்க வேண்டிய அவசியம். அதற்காக ராகுல் காந்தி பயந்துட்டாருன்னு நான் சொல்ல வரல. ராகுல் காந்தி பேசுவதற்கான தெம்பை தந்திருக்கிற கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. எனவே அவரை தனிமைப்படுத்தி விட வேண்டும். காங்கிரஸ் கட்சியை தனிமைப்படுத்தி விட வேண்டும். எதிர் முனையில் இருக்கக்கூடிய வாக்குகளை சிதறிக்க செய்து விட்டால், கடந்த தேர்தல் என்ன சார் நடந்தது? 2019 அதைத்தானே பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்ற எல்லோரும் வாக்களித்தார்கள் இல்லையே. பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். ஆனால் வாக்குகள் பலவாறாக சிதறி போன காரணத்தால், ஒருமுகப்படுத்த முடியாமல் போன காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏறியது. இப்போது அந்த நிலைமை அல்ல. இப்போது என்ன நிலைமை? வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி ஆள வேண்டுமா, பாரதிய ஜனதா கட்சி ஆளாமல் இருக்க வேண்டுமா, இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டுமா என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், காங்கிரஸ் அரியணையில் ஏற வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அப்படி ஒரு தேர்தலாக இந்த களம் இல்லை. இந்த களம் என்பது பாரதிய ஜனதா கட்சி 10 ஆண்டுகளாக ஒரு காட்டாட்சி தர்பாரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. இந்திய துணைக்கண்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். எனவே பாரதிய ஜனதா கட்சி ஆள வேண்டுமா ஆளக்கூடாதா என்பதுதான் இந்த தேர்தலுடைய பிரதானமான களம். அந்த களத்தை இந்தியா கூட்டணி மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்கிறது. அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு அச்ச உணர்வு இந்தியா கூட்டணியை பார்த்து மோடி அரசுக்கும் மோடிக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பது இயல்பாகவே அவர்களுடைய நடவடிக்கையின் மூலமாக தெரிகிறது. ஆனால் ஒரே ஒரு செய்தி மட்டும் திடமாக மோடி உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தாலும் மோடியால் இனிமேல் அதிகாரத்தை கைப்பற்றவே முடியாது. அதே போன்று நீங்க இவிஎம் மிஷினை நம்பி தேர்தலில் போட்டியிட்டால், இவிஎம் மிஷினை நம்பி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் நீங்கள் கனவு கண்டால், உங்களுக்கு கிடைக்க போவது என்னவோ அதிகாரம் அல்ல, மாறாக நீங்கள் அதிகாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தேர்தலில் உங்களுக்கு நாட்டு மக்கள் புகட்டுவார்கள். நன்றி தோழர். நன்றி.